ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சூப் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், மிளகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இடிக்கிற அம்மிக்கல்ல உரல் இருக்கு இல்லையா, அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா அடித்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து இடித்து அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் கழுவி வச்சுருக்கேன் மட்டன், அது கூட நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி, இடித்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் ஜீரணத்துக்காக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு மட்டன் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா விசில் வந்த உடனே ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நீங்கள் வந்து எடுத்திங்க அப்படின்னா இந்த சூப் வந்து ரெடி ஆகிடும். இந்த சூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆயில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கடைசியாக சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இப்போ இருக்க இந்த கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால நம்மளுக்கு வந்து சளி, இருமல் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் சூப் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இதமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.